என்றும் நான் செல்ல மாட்டேன். கிருபை உள்ள தேவனே, இரக்கம் உள்ளவரே, உம்மை நாங்கள் போற்றி உம்மை நாங்கள் வணங்குகிறோம். இது உங்களுக்கான உங்களுடைய நேரங்களில் உங்களை சந்திப்பதற்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு தேவ பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட காரியங்களை நாம் ஜெபித்து ஜெயத்தை பெற வேண்டும் என்பதை நாம் அறிய வேண்டும். கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய நீடிய சாந்தங்கள். லூக்கா சுவிசேஷத்துல 11ஆம் அதிகாரத்துல சீசர்கள் தேவனை நோக்கி நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்கும் பொழுது தேவன் அங்கு ஒரு ஜெபங்களை சீசர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். அந்த கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்துல நான் உங்களுக்கு அதில் சொல்ல விரும்புகிறேன். 4வது வசனம் சொல்லுகிறது, எங்கள் பாவங்கள் எங்களுக்கு மன்னியும், நாங்கள் எங்களிடத்தில் கடன்பட்டவர்களை எவர்களையும் மன்னிக்கின்றோம், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதபடி தீமையில் என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். பாருங்க, பாவங்களை மன்னிக்கவும், கடன் பெற்றவர்களை மன்னிக்கவும், கடன் கொடுத்தவர்களும் கடன் வாங்கினவர்களையும் மன்னிக்கணும் என்பதை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு அதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். மன்னிக்க வேண்டும். எப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ணும் பொழுது நீங்க என்ன பண்றீங்க? ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்க நீங்க சொல்றீங்க இல்லையா? அதுபோல பிறர் தெரிந்த செய்திருக்கிற அவங்க பாவங்களையும் மன்னிங்க நீங்க சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுதுதான் அங்கு கடவுள் என்ன பண்றாருங்க? இருவருடைய பாவங்களையும் மன்னிக்கிறார். அப்ப பாவமானது உனக்கு மட்டும் மன்னிப்பை கொடுப்பதல்ல, உன்னை சார்ந்தவர்கள் யாராவது ஒருவர் செய்திருந்தாலும் அவர்களையும் நீங்க என்ன பண்ணுங்க? மன்னிக்க கற்றுக்கொள்ளணும். அந்த குணம் நமக்கு தேவைப்படுகிறது. அல்லேலூயா. அதை நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் பரிசுத்தப்படுத்துவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்திருக்கிறதை போல பூமியிலும் செய்யப்படுவது, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றைக்கும் எங்களுக்கும் இன்றைக்கும் தந்தரலும். சரிங்களா? ஜெபம். அப்போ நம்ம தேவனிடத்துல பிதாவிடத்துல நம்ம கேட்டு ஜெபிக்கும் பொழுது நமக்கு மட்டுமே ஜெபிக்கிறவர்களாக இராதபடி எத்தனை பேர் ஆகார குறைபாடாக இருக்கிறாங்க அவங்களுக்கும் ஆகாரம் கிடைக்க முடியாத நம்ம ஜெபிக்கணும். சரிங்களா? அப்ப ஜெபங்கள் செய்யும் பொழுது நீ ஜெபத்துல போய் கடவுள்கிட்ட ஒப்புராயிட்ட பிறகு மனுஷங்கிட்டே ஒப்புராவை கத்துக்கணும். மனுஷங்கிட்டே அன்பு காட்ட கத்துக்கணும். அங்க ஒரு ஜெபத்துல ஒரு மாதிரி நடக்க வச்சுக்கிட்டு இங்க மனுஷனை பார்த்தா ஒரு நடக்க வச்சுக்கிட்டுன்னா உன் ஜெபம் என்ன கிடையாதுங்க? அது பரிசுத்தமுள்ள ஜெபமாக இருக்காது. உன் ஜெபத்துக்கேற்ற நடத்தைகள் இருக்கணும், உன் ஜெபத்துக்கேற்ற சிந்தைகள் இருக்கணும், உன் ஜெபத்துக்கேற்ற காரியங்கள் இருக்கணும். அப்படிப்பட்ட காரியம் இருந்தாதான் நம்முடைய ஜெபங்களை அங்க என்ன பண்ணுது? கேட்கப்படுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் மனுஷங்கிட்ட ஒரு மாதிரி இருந்துட்டு கடவுள்கிட்ட ஒரு மாதிரி போய் நம்ம நிற்போம். அப்படி நிற்க கூடாதான் கர்த்தர் விரும்புகிறார். சரிங்களா? அவர் பாருங்க, சிநேகிக்கிறவன், நேசிக்கிறவன், நம்மை தூஷிக்கிறவர்கள், அன்பு காட்டுகிறவர்கள், அன்பு காட்டாதவர்கள், வெறுக்கிறவர்கள், ஒதுக்கிறவர்கள், யாரிடத்துல நீ என்ன பண்ணாத? அவர்களை வெறுக்காத, ஒதுக்காத. நான் எந்த அளவுக்கு அவர்கிட்ட நேசம் அன்பு வைத்திருந்தேனோ எல்லாருக்காக தான் நான் போய் பிதா கிட்ட ஜெபிச்சேன். என்னை காட்டி கொடுக்கிறவனும், என்னை ஈட்டில குத்துக்கிறவனும், என்னை சாட்டையால் அடிக்கிறேன், அவனுக்காக கூட தான் சேர்ந்து என்ன பண்ணேன்? பிதா கிட்ட போய் நான் அவங்களுக்காக ஜெபிச்சேன். அதுபோலதான் நீங்களை நான் என்ன பண்ணுங்க? நம்மளை நிந்திக்கிறவர்களையும் நம்ம தூஷிக்கிறவர்களுக்காகவும் நம்ம போய் அப்பா கிட்ட ஜெபிக்கும் பொழுது அவர்களையும் கர்த்தர் மனமாற்றம் செய்வார். ஜெபம் என்பது உன்னை சார்ந்தது மாத்திரமல்ல, பலருக்கும் நன்மை செய்யக்கூடிய ஜெபமாக இருக்கட்டும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென்.